வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக் வித் நிதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடாய் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இந்த கடாய் ஃபிஷ் ஃப்ரை மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம், மிளகு, கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஒரு பக்கமாக வச்சுக்குவோம். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து உரமாக வச்சுருங்க. அந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதில் மசாலா சேர்க்கணும். மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா பிரட்டி வச்சுருங்க. அதில் நல்லா மசாலாலாம் கோட்டாகட்டும். இப்போ இந்த அரைச்ச மசாலா, எலுமிச்சம்பழம் சாறு, அதுக்கப்புறம் இந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டிக்கங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கொடுவா மீன். கொடுவா மீன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ போல் இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லா ஃபிஷ் மேலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணி ஒரு மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே ஊறட்டும். அடுத்து ஊறின பிறகு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு இரும்பு வானிலை எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் ஒவ்வொரு மீனாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதை தோசைக்கல்லில் கூட போடலாம். நான் இன்றைக்கி இந்த இரும்பு வானிலையில் செஞ்சுருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் நல்லா முருகலாக வந்துருச்சு. நல்ல முருகலாக வந்தோடனே எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மீனையும் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செட் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கடாய் ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொன்னேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி பொரித்து எடுத்த மீனை என்ன பண்ணணுன்னா, இது மாதிரி ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆனியன், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா சுருளில் வதக்கிடணும். நல்லா சுருளில் வதக்கின பிறகு ஒரு 4-5 மீன், எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு எல்லா மீன் மேலேயும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா இதை மாதிரி கிளறி விடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் மிளகு சீரகத்தூளை அதில் போட வேண்டியது தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறகுறப்பாக பொடிச்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவுடராக கூட பொடிச்சு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட கடாய் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.